அவர் சொல்ற அந்த நக்கல் முறை இருக்குல்ல, வேர்க்காத கார அனுப்புறங்கிறது இல்லையா, இது மிக அவருக்கு அது தேவை. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த தேர்தல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி எல்லா ஊர்லயும் போய் வாங்கிட்டு இருந்தார் தெரியுமா, இதுல மனு போடுங்க மனு போடுங்க மனு போடுங்க. அந்த அந்த பொட்டி எங்க திறந்தாரா? எப்பயாவது பொட்டியில போட்ட மனுவை படிச்சு இந்த மனுவுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னாரா? 100 நாள்ல நிறைவேற்றேன்னு சொன்னாரு. 100 நாள் நிறைவேற்றேன்னு சொன்னாரு. ஒவ்வொரு ஊர்களையும் வாங்கினார். ஆனா அது இல்லை. ஆக அவருக்கு தான் தேவைப்படும். இது என்னது, நெல் வயல்ல கம்பளத்தை போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு போனாரு, அப்படியா செஞ்சாரு எடப்பாடியார்? என்ன இப்படி இருக்கிற இடத்துல அவர் மக்களோட மக்களாக விவசாயிகளோட விவசாயிகளாக இருக்கிறாருன்னா சும்மா இல்லை சார். 2 முறை விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்தார். கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருந்த 13,000 கோடி ரூபாய். அவர் ஆட்சியில் இருக்க போது, எடப்பாடி ஆட்சியில் இருக்க மும்முனை மின்சாரம், அதாவது 3 ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, 3 ஃபேஸ் மின்சாரங்கிறது விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். அதை கொடுத்தவர். இன்னைக்கு 3 ஃபேஸ் மின்சாரம் எப்படி தெரியுமா வருது? ஷிஃப்ட் பேசிஸ், காலையில் வந்தால் சாயந்தரம் வராது. இப்படி விவசாயிகளோட அக்கறை கொண்டவராக அவர் செயல்பட்டு இருக்காரு. அதோடு மட்டும் இல்லை, இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நெல் வயல் அங்கங்கே இருக்கக்கூடிய குடோனில், அதாவது மார்க்கெட் கமிட்டியில் அடுக்க முடியாமல் மழையில், கூரைகள் இல்லாமல் மழையில் நனைஞ்சு முளைச்சி வருது. இந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிறது இவர் தான் சரி பண்ணணும். சரி பண்ணவர் எடப்பாடியார் குறை சொல்றதுக்கா நீங்கள் போய் அதை பார்க்க வேண்டியதான். அவர் தான் சுற்றுப்பயணை பார்த்து தானே அவன்கிட்ட சொல்றாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளியே வருது. அவர் போய் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவரால் தான் இந்த விஷயத்தை வெளியே பேசுறீங்க. அப்புறம் அவர் என்ன மறுபடியும் போகிறது? நீங்கள் தான் போகாமல் இருக்கீங்க, நீங்கள் தான் போகணும்.